இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையை சார்ந்ததை நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்த காலத்திலிருந்து என்னுடைய கல்லூரியை முடிக்கும் வரை நான் ஒரு நேஷனல் அத்லட் அப்படிங்கறத இந்த நேரத்துல பெருமையோட பதிய வைக்க கடமைப்படுகிறேன். அதனால ஒரு விளையாட்டு என்பது எந்த அளவு ஒரு முக்கியமானது என்பதை ஒரு ஸ்டூடெண்டா ஒரு விளையாட்டு வீராங்கனையாக அது 100% நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே அதை பற்றி நான் கொஞ்சம் துறை சார்ந்த அமைச்சரிடம் பேசணும். புரியல. மாணவர் உட்கார்ந்துட்டு சரி நீங்க பேசுங்க. விளையாட்டுத்துறை இன்றைக்கு மிக முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க வெறும் கல்வி மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் தங்களை அவங்க வளர்த்துக்கிட்டாதான் வருங்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். எங்கு நான் சென்றாலும் அதை வலியுறுத்துவேன். இன்றைக்கு படித்து முடிச்சு காலேஜ் முடிச்சு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இங்க என்னுடைய உரையை என்னுடைய கருத்துக்களை நான் தைரியமாக பதிய வைக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை வளர்த்த என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய கணவர், இந்த எதிர்கட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் கிட்ட இருந்து வந்த தைரியம் தான். அந்த வகையில் விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமானது. அது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருக்கும் அது தெரியும். இந்த வகையிலே இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலம் தான் இனி வருங்காலம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் சொன்னார், ஒரு ஊருக்கு 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் இந்த நாட்டை திருத்தலாம் என்று சொன்னார். அதைதான் கேப்டன் அவர்களும் தன் வாழ்நாளிலே கடைபிடித்தார். அந்த வகையில் இன்றைக்கு இளைஞர் நலன் சார்ந்த அமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கஞ்சா போதை அந்த கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை இந்த நாட்டுக்கு உரிய ஒரு குட் சிட்டிசனா உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இன்றைக்கு இருக்கு. அதற்கு விளையாட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் விளையாட்டு துறையில சிறந்தபடியா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா டிசிப்ளின்டா அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக இருப்பார்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த டிசிப்ளின் அந்த பிளே கிரவுண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.